சாம்ராஜ்ய கனவு. அத்தியாயம் 20. மணிமகுடம். ராஜாதிராஜனும் விக்ரமனும் கடற்கரையை கடந்தவுடன் மரம் ஒன்றில் கட்டியிருந்த புரவியை அவிழ்ப்பதை கண்ட ஜெயசீலன் அவர்களை பின்தொடர தான் புரவி கட்டியிருந்த இடம் நோக்கி திரும்பி ஓடினான். ஆனால் அங்கே அவனது கருப்பு நிற புரவியை காணவில்லை. மாறாக அந்த பால் போன்ற நில ஒளியில் சலவை கல் சிலை போன்ற வெண்ணிற புரவி மீது வீரன் ஒருவன் அமர்ந்திருந்தான். திடுக்கிட்ட ஜெயசீலன் வாளை கையில் ஏந்திய வண்ணம் அவன் அருகே நெருங்கினான். அவன் அப்போதும் அசையாது வீற்றிருந்தது கண்டு நெடுவாளை திடீரென அவன் நெஞ்சின் மீது பதித்த வண்ணம், "யார் நீ?" என்று வினவினான். "செழியரால் ஏவப்பட்ட தூதுவன்" என விடையளித்தான் குதிரை வீரன். "உன் பெயர்?" "பூதபாண்டியன்." "பூதபாண்டியன்? அரசர் மரபினனா நீ?" "ஆம்." "உனது ஏவல்?" "முதற்படையின் தலைவன்." "அப்படியா? உன்னை நான் இதற்கு முன்பு கண்டதில்லையே." "கண்டிருக்க முடியாது. காரணம், நான் தலைவனாக நியமிக்கப்பட்டு 3 தினங்களே ஆகின்றன." "நல்லது. நீ இங்கு வந்ததன் காரணம்?" "தாங்கள் எங்கு இருப்பினும் அழைத்து வருமாறு செழியர் ஆணையிட்டார்." "எதற்காக?" "நான் அறியேன். ஆனால் முன்னிரவில் வைகை பாலத்தின் மீது நான் வரும்போது அவர் உருவினை மறைத்து கயிறுகளால் பிணைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு கட்டுக்களை அவிழ்த்து விட்டேன். ஆயாசத்துடன் இருந்த அவர், ஊராளும் பொறுப்பை உங்களிடம் மாற்றியதால் ஏற்பட்ட விபத்து அது என கூறி, எங்கு இருந்தாலும் அவரை உடனே அழைத்து வா என்று ஆணை பிறப்பித்தார். அதை நிறைவேற்ற கருதியே நான் வந்தேன்." "நான் இங்கே வந்ததை நீ எப்படி அறிவாய்?" "நான் உங்கள் இல்லம் நாடி வரும்போது உங்கள் புரவி கொற்கை சாலை நோக்கி திரும்புவது கண்டேன். பின்தொடர்ந்து விரைந்து வந்தேன். ஆனால் நேர்பாதையாய் வந்ததால் சிறிது நேரமாயிற்று." "அப்படியாயின் உன் எதிர்ப்புறம் ஒரு புரவி வந்ததை கண்டாயா?" "ஆம், கண்டேன்." "அதிலிருந்தது யார்?" "நம் அரசரேறு நெடுமாறர்." "என்ன?" "உண்மை. அரண்மனை புரவி வெளியேறியது இவ்வழியே என்று அறிவிக்கப்பட்டே நான் வந்தேன். ஆனால் வந்தவர் அரசர் என்று நான் எண்ணவே இல்லை." "சரி, நான் இருவரை பின்தொடர்ந்து சென்றதை நீ பார்த்தாயா?" "ஆம், நான் வந்து நிற்கும் போது பார்த்தேன்." "யார் அவர்கள்?" "நான் அறியேன்." "நல்லது. என் புரவி எங்கே?" "அரசரோடு வந்த மெய்க்காப்பாளன் திரும்பி வந்து எடுத்துச் சென்றான்." "என்ன ஆச்சரியம்!" "இல்லை, உண்மை." "உண்மையெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இன்னும் சில காலத்தில் தமிழ்நாடே ஆச்சரியமாகிவிடும்." "போதும். ஏது? அதிக பிரசங்கியாக இருப்பாய் போலிருக்கிறதே." மன்னன் ஏன் இங்கு நள்ளிரவில் வர வேண்டும்? இப்போது சென்ற இருவர் யார்?" "சரி, இந்த இருவரும் வடமேற்கு சாலை வழியாகத்தான் சென்றிருக்க வேண்டும். நானும் உனது புரவியில் அமருகிறேன். வேகமாக அவர்களை தடுத்து நிறுத்த குதிரையை செலுத்துகிறாயா?" "ஆஹா, பஞ்சகல்யாணி போல பறக்கும் நம் குதிரை" என்ற வண்ணம் பூதபாண்டியன் ஜெயசீலனை ஏற்றிய வண்ணம் புரவியை தட்டிவிட்டான். ஆனால் இருளில் மெதுவாகவே போயிற்று அது. மதுரை கோபுரமணி ஓசை காதில் படும்போது கோழி கூவ ஆரம்பித்தது. "அடடா, நாழிகை ஆகிவிட்டதே" என்றான் ஜெயசீலன். "ஆம், நாழிகை ஆகிவிட்டது" என்று கடிவாளத்தை இறுக இழுத்து புரவியை திடீரென நிறுத்தினான் பூதபாண்டியன். புரவி முன்கால் எழுப்பி நின்று மீண்டும் பாய்ந்தோடியது. பின்னால் இருந்த ஜெயசீலன் மண்ணில் விழுந்து கிடந்தான். வைகை நதி தீர சோலை அரண்மனையின் உப்பரிகையில் 2 நபர்கள் நின்றிருந்தனர். கீழே பல ரதங்களும் புரவிகளும் காத்திருந்தன. பாண்டிய நாட்டு மறவர் இருபுறமும் அணிவகுத்து அசையாது நின்றிருந்தனர். கீழ்வானத்து விடிவெள்ளி உதயமாகி பிரகாசித்து கொண்டிருந்தது. "இளவரசே, நம்பிக்கை நட்சத்திரம் தோன்றும் காலை செல்கிறீர். நன்னம்பிக்கையுடன் செல்லுங்கள்" என்றான் உப்பரிகையில் நின்ற செழியன். "செழியரே, தாங்கள் என்பால் காட்டிய அன்பிற்கு மிகவும் நன்றி. சிறுமதனை கருதாது நான் கருதுவதை மட்டும் முடித்துவிட்டால் என் ஆயுள் உள்ளவரை உம்மை மறவேன். அதனை செய்வீரா?" என்றான் அருகில் நின்ற ரணசூரன். "செழியனால் செய்ய இயலாதது ஏதும் இல்லை. சிரித்தே சிங்கத்தினை கூட வீழ்த்தி விடுவேன். அதனை நானும் அறிவேன். ஆனால் சிங்கார புதுமைகளை கூட்டி சேர்த்த இளவரசியை மட்டும் என்னிடம் சேர்ப்பித்து விட்டால்..." "வீண் கவலை வேண்டாம். அவள் உம்முடையவளேதான்." "ஆஹா, அழகான சொற்கள். ஆனால் செழியரே, மன்னன் பதில் உற்சாகமூட்டுவதாக இல்லையே." "மன்னன்? யார் அவன்? நான் தான் மன்னன். மன்னன் தான் நான். அதை பற்றி எண்ணி நீங்கள் சோர்வடைய வேண்டாம்." "இளவரசி ஒருவேளை மறுத்துவிட்டால்?" அறியா சிறுமியான அரசிலங்குமரியின் மறுப்பிற்கு மதிப்பு தர செழியன் புத்தி சிறுத்தா போய்விட்டது. "ஒருவேளை மன்னரே குறுக்கிட்டால்?" "நீர் மங்கையை பெறுவது சற்று சிரமம்தான். அதனால் என்ன? செழியன் விழி சென்றால் வழி பிறக்கும்."
சொல்லுங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன். ராவணன் போல அவளை தூக்கி கொண்டு ஓடி போய் விடட்டுமா? சரிதான். செழியனை மாரீசனாக்க பார்க்கிறீர்களோ? இல்லை இல்லை, நீங்கள் வகுக்கும் வழியே எனக்கு ஸ்வர்கபுரி பாதை. ரணசூரரே, வேந்தன் விருப்பத்திற்கு குறுக்கிட்டால் மங்கை கிட்டுவது அரிதாகிவிடும். அவளும் மீது காதல் கொண்டதாக தெரியவில்லை. ஆகவே சாளுக்கியருக்கு வழிவழித்து சோழனை முறியடிக்க முயலுங்கள். இயலாது எனில் தற்காலத்திற்கேனும் சமரச சல்லாப திரையிட்டு பாண்டிய நாட்டு எல்லைக்கு உமது படையினை கொண்டு வாருங்கள். அணையும் விளக்காய் உள்ள சேர நாட்டு அரச பீடத்தை ஊதி அணைக்க வஞ்சியூர் நோக்கி பாண்டியன் படைகளை அனுப்பிவிடுகிறேன். பிறகு என்ன? மலர் மங்கை உமக்கு, மணிமகுடம் எனக்கு, உவகை களியாட்டம் உமக்கு, வாகை கழிப்பு எனக்கு. நல்லது. ஆனால் தென்னவன்? தென்னவன் ஹஹா, செழியன் தென்னவனாவான். தென்னவனாக இருந்தவன் மரணக்கோட்டையில் மடிவான். என்ன? உமக்காக உதிர பாசத்தையும் பொருட்படுத்தாது பாண்டியனை நான் கொன்றுதான் ஆக வேண்டும். மகளை தர மறுத்தால் வேறு வழி? நல்லது செழியரே. ஆனால் மக்கள் அதற்பிறகு உங்களை... அதற்கு அஞ்சித்தான் இத்தனை காலம் பொறுத்திருந்தேன். கிழட்டு அமைச்சரை சிறையெடுத்தேன். சேனாபதியை கொன்றேன். மன்னனை பொம்மையாக்கி நாடாள்கிறேன். ஆனால் அபாய அறிவிப்பு கேட்கிறது. மன்னனுக்கு பிறகு யார் என்ற கேள்விக்குறி எழலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் இன்றுள்ள நிலையில் மன்னன் மீது மக்களுக்கு ஒரே வெறுப்பு ஏற்பட்டுள்ளது. ஆகவே காலம் என்னை நோக்கி கண் சுமட்டுகிறது. உம்மை நோக்கி காதல் கண் சுமட்டுகிறது. காலம் என் திக்கிற்கும் கரம் நீட்டுகிறது. கைலாக கொடுக்க காதல் கரம் நீட்டுகிறது. உம்மை கட்டி தழுவ, கை நழுவ விடுவோமேயானால் கடவுளரே வந்தாலும் நம்மை கை தூக்கி விட முடியாது. அப்படியென்றால் உமது குடிமக்கள் உமக்கு ஆதரவு தருகிறார்கள் என்கிறீர் அல்லவா? குடிமக்கள்? தமிழகத்தில் இன்று குடிமக்கள் ஒரு கழுதை. தங்க கட்டைகளை பற்றி அவர்களுக்கு தெரியாது. குப்பைகளைத்தான் விரும்பி தின்பார்கள். ஹா, நன்றாக சொன்னீர்கள் செழியரே. என் நாட்டில் பொதுமக்கள் உடம்பு தோலினை நன்றாக உரித்து வருகிறேன். நாய்கள்! ஒழுங்காக அதனை தொடர்ந்து செய்யுங்கள். தமிழ்நாட்டில் பொதுமக்கள் உடலில் தோல் மட்டும்தான் இருக்கிறது. அதையும் உரித்து விட்டால் ஆபத்து. நான் சொல்லியதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். மறக்க முடியுமா? மனப்பாடமாயிற்றே. மனப்பாடத்தை ஊரறிய உளறிவிடாதீர். மௌனமாக இருப்பது ஒரு தனி கலை என்றான் செழியன். அதுபோலவே உறக்கத்தில் உல்லாசத்தின் உறைவிடமான உங்கள் இளவரசியை பற்றி மட்டும் உளறுவதும் எனக்கு தனி கலையாக இருக்கும். ஆஹா, என்ன கலைஞானம்! செழியரே, உண்மையை உரைப்பதனால் இளவரசியின் செங்கமல கரங்களை இந்த கைகளினால் எடுத்து துடிக்கும் கண்களில் ஒற்றிக்கொள்ள உயிரெல்லாம் துடித்தது. ஆனால் என்ன ஆனால்? அவள் என்னை ஒரே ஒரு முறைதான் நோக்கினாள். அப்படியா? அதுவே அதிகம். என்ன? ஆம், அவள் எவரையுமே நோக்குவது இல்லை. ஆஹா, நான் அதிர்ஷ்டசாலிதான். நல்லது. நான் காட்டும் வழி நடந்தால் நீர் உண்மையில் அதிர்ஷ்டசாலிதான். நான் மடல் அனுப்பியவுடன் நீவீர் நகர் இருந்தாலும் இல்லாவிடினும் படைகள் வரவேண்டும். அங்கனமாயின் செழியன் கனியை கையில் சேர்த்து விடுவான். நான் அக்கனியை கடித்து சாராக்கி சுவைத்து ரசம் பருகுவேன். நல்லது. தங்கள் தந்தையிடம் எம் வணக்கங்களை தெரிவியுங்கள். அவரை கண்டு ஆண்டுகள் பல ஆகிவிட்டன. ஆம், முன்னர் நீர் வந்தபோது நீண்ட தாடியுடன் இருந்தது கண்டு சிறுவனான நான் வெறுண்டேன். ஆமாம் ஆமாம், தாடியை எடுத்த பின்புதான் தளபதியாகி இருக்கிறீர்கள் செழியரே. சரிதான். மூளையும் போனால்தான் நாட்டின் முதல்வராக முடியும் என்பீரோ? அதோ மன்னர் வருகிறார். ஆம் ரணசூரரே, முகம் சிறிது கருக்கட்டும். அகத்தில் கசப்பு இருப்பது போல நடித்து நீர் விடைபெற வேண்டும் என்றான் செழியன். மங்கள வாழ்த்துக்கள் முழங்கின. வெடி ஒலிகள் விண்ணை பிளந்தன. தென்னவன் படைகள் அணிவகுப்பினிடையே முரசொலி கொட்ட செழியன் சொல்வழி ரதம் ஏறினான் ரணசூரன். மன்னனும் ஏனையோரும் நின்றிருந்தனர். ஜெயசீலனும் அரசனுக்கு அருகில் நின்றான். செழியன் நெஞ்சம் ஆனந்த கூத்தாடியது. தேர் சக்கரங்கள் உருண்டன. அது செழியன் முன்பு அதிர்ஷ்ட சக்கரம் உருளுவதாக தெரிந்தது. அடுத்த நாள் காலை பாண்டிய நாட்டு மந்திர சுற்றுக்குழு கூடி கொற்றவனை எதிர்பார்த்திருந்தது. அம்மண்டபத்திற்கு செழியன் வந்தவுடன் ஜெயசீலனை நோக்கி, ஜெயசீலரே, நீர் செய்த உதவிக்கு மிகவும் நன்றி என்றான். என்ன என்று ஆச்சரியத்தோடு அவன் கேட்கும் முன்பு, நகர்காவல் முறை உமது பொறுப்பில் வந்த பிறகு சீர்கேடடைந்து உள்ளது என்றாலும் உன் ஏவலாளி என்னை காப்பாற்றி இருக்காவிட்டால் பேராபத்தாக போய்விட்டிருக்கும். அவனை என்னிடம் அனுப்பிவை என்றான் செழியன்.
திகைப்படைந்த ஜெயசீலன் மௌனமானான். அந்த நேரத்தில் மண்டபத்தினுள் பாண்டிய பதியாளும் வேந்தன் வந்தமர்ந்தான். செழியன் ரணசூரனின் புகழ் மணப்படலத்தை துவங்க ஆரம்பித்த போது, தென்னகத்து தலைவர், தென் தமிழ்நாட்டு வேந்தே வாழ்க உங்கள் கொற்றம் என வாழ்த்திய வண்ணம் வந்து வணங்கிய வாயில் காவலன் மடலினை நீட்டினான். மன்னன் சிரம் அசைய செழியன் கரம் அதனை வாங்கிற்று. அதனை விரித்து படித்த அவன் உதடுகள், மடையர்கள் எங்கு வந்தார்கள் என முணுமுணுத்தது. பிறகு, அரசே, அவையின் வெளிப்புறத்து சோழ மண்டல ராஜ்ய தூதுவர்கள் வந்துள்ளனர் என்றான் செழியன். ஜெயசீலா, அவர்களை அழைத்து வா என்றான் மன்னன். அமைதியோடு அரசவை அவர்களின் வரவை எதிர்நோக்கிற்று. களிறு போல இருவர் தென்னவன் முன் வந்து, செந்தமிழ் நாட்டு வேந்தர் பெருமகனே வணக்கம் என்று வணங்கினர். தீதகன்று செம்மை வளர வழிகாட்டட்டும் உங்கள் வருகை, அமருங்கள் என்றான் வேந்தன். நேரமில்லை என்றான் ராஜாதிராஜன். வந்ததென்னவோ? அரசருக்கு அரசரான சோழ நாட்டு அரசர் ராஜேந்திரர் உங்கள் முன்னோர் சிங்களத்தவருக்கு இழந்த மணிமகுடத்தை வாளாண்மையால் மீட்டு அதனை தங்களிடம் தர ஆணையிட்டிருக்கிறார். அதை சிறைமேற் தாங்கி வந்த சோழ மண்டல தூதுவன் நான். ஆ, நல்லது. எமது அன்பு கலந்த நன்றியினை உமது அரசருக்கு அறிவியுங்கள். எங்கே அந்த மணிமகுடம் என்று குறுக்கிட்டான் செழியன். ராஜாதிராஜன் அவனை ஏறிட்டு பார்க்காது, மற்றும் ஒரு உள்ளது உரைக்க என்றான். தாராளமாக சொல்லலாம் என்றான் நெடுமாறன். தாங்கள் திரை செலுத்த வேண்டும். என்ன? நெடுமாறனின் ஆச்சரிய குரல் இது. யாருக்கு திரை? இது செழியனின் கேள்வி. காலனையும் கலங்க வைக்கும் மராட்டியரை வென்ற வேந்தருக்கு. வேழ கூட்டம் போல வந்த கடாரத்து வெம்படையை வெள்ளாட்டு மந்தையென விரட்டியடித்து வெற்றி சூடிய வீராதி வீரர் அரசரேறு ராஜேந்திரருக்கு. சிறு பிள்ளைத்தனம். மன்னனின் பெருமூச்சோடு வந்தது ஒலி. இது வேந்தன் விளம்பிய செய்தியா, அல்லது நீ சொப்பனம் கண்டு சொல்வதா? செழியனின் ஆணவ குரல் மண்டபத்தில் எதிரொலித்தது. நாங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கும் காலம் அல்ல இது. எங்கள் நனவு வளரும் காலம். சொற்கோவை வேண்டாம் இங்கே. எம் பொற்காலத்தினையே நான் நினைவு கூறுகிறேன். வீரத்தின் விளைநிலம் தென்னகம். மறந்துவிட்ட உங்கள் மன்னனிடம் இதை சென்று அறிவியுங்கள் என்றான் நெடுமாறன். மறக்கவில்லை. வீரத்தின் விளைநிலம் தமிழகம் அனைத்தும் தான். வெருண்டோடும் முயல் வெகுண்டெழுந்து வேட்டை நாயை துரத்த வீரமூட்டும் நாட்டவரிடம் திரை கேட்கிறான் முறைகெட்ட சோழன். செழியனின் உரை இது. முறை செய்து காப்பதனால்தான் எம் மன்னர் உலகில் இறை என்று அழைக்கப்படுகிறார். நல்லது, திரை மறுக்கப்பட்டது என கூறவா? சஞ்சலமில்லாமல் கூறலாம். என்ன செழியா? ஆமா மன்னா. அரசே, ஆத்திரப்பட வேண்டாம். திரை தர மறுப்பின் மன்னர் இழைப்பது யாது? ராஜாதிராஜனிடம் ஜெயசீலன் கேட்டான். அதனை கூறும் நேரமல்ல இது. அல்லவை செய்தாருக்கு அறம் கூற்றாகும் என்பதை மன்னருக்கு கூற நல்ல நேரம் இது. மரவலி காட்ட மாற்றார் மீது படை நடத்தியது அன்றி அவர்கள் மண்ணில் அரையடி கூட எம்மிடம் இல்லை என்றான் ராஜாதிராஜன். எம் மீது மரவலி காட்ட முயன்றால் மரக்குலத்தோர் உண்டு என்பதை மறக்க வேண்டாம். மறந்தவர்கள்தான் மாற்றார் உதவி நாடுகின்றனர். பிறர் கை நாட தன்மானமற்றவன் அல்ல தமிழன். தன்மானம் தன்மானம். தமிழனிடத்தில் தேவைக்கு அதிகம் இத்தன்மானம் உள்ளது. அந்தோ அழிவை நாடும் தமிழினத்தை காக்க அதன் இழிவு துடைக்க இனமானம். ஆம், இனமானம் இல்லையே என்றான் ராஜாதிராஜன். ஆ, இக்குரல், இதே ஒலி எங்கேயோ அண்மையில் கேட்டேனே முணுமுணுத்தான் செழியன். இதோ மணிமகுடம், வருகிறோம். வெளியேறினர் இருவரும். அரசன் பேழியை திறந்தான். மகுட மணியின் முன்பு ஒரு மடல் இருப்பதைக் கண்டு பிரித்த மன்னன் ஆ என்று அலறினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 21. அன்பும் காதலும். மணிப்பூம் ஆடை அணிந்து அழகொலி வீச அடியெடுத்து வைத்து சென்று கொண்டிருந்தாள் காவிரி பெண். அவளை வணங்கிய வண்ணம் வழி மீது விழிப்பதித்து ஆவி சோர மைந்தன் வருகை நோக்கி காத்திருந்தாள் மாதவி. தூரத்தே ஒரு சேவகன் வருவது கண்டு ஆவலுடன் எழுந்தோடினாள். தளபதியிடமிருந்து தகவல் எதுவும் வரவில்லை. எனினும் இன்று இரவுக்குள் அவர் வந்து விடுவது உறுதி என தங்களிடம் உரைக்க உத்தரவிட்டார் மன்னர் என்று மாதவியின் தாழ் பணிந்து நின்றான் சேவகன். இல்லை, என் ராஜா சொல் பிறழ்பவன் அல்ல. ஏதோ இடுக்கன்தான் அவனை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். இல்லையெனில் என் கண்மணி நேற்றே வந்திருப்பான். அப்பா, நான் மன்னரை உடனே பார்க்க முடியுமா? நான் அவரை உடனே காண விரும்புகிறேன்.
இதனை கேட்டதும் ஒரு கணம் திடுக்கிட்டான் சேவகன். அவன் மறு பேச்சு கூறும் முன்பு இரு புறவிகள் வந்து நின்றன. ராஜா என்று கூவினாள் மாதவி. அம்மா. ராஜா, சொல் தவறுபவன் நீ என்று என்னவே இல்லையடா. அவள் விழிகளில் நீர் ததும்பியது. அம்மா, நான் சாளுக்கியர் களத்திற்கு 6 மாதங்கள் சென்றிருந்ததை விட ஒரு சில 60 நாழிகை நேரங்கள் தங்களை அதிகம் பாதித்து விட்டதே. ராஜா, நீ என்று வருவதாய் கூறிப்போனாய்? வரவே முயன்றேன் அம்மா. ஆனால் காலன் கோட்டையும் கயிறுகளின் பிணைப்பும் என்னை தடுத்து நிறுத்திவிட்டன. அதேபோல் கதிரவனையும் கயிறிட எவரும் இல்லையே அம்மா. என்ன, முன்னை உயிருக்கு தீ மூட்டினான், இன்று உடலுக்கே தீ மூட்ட முயற்சியா? அஞ்ச வேண்டாம் அம்மா. பாண்டியர் ஆற்றல் கூற்றின் முன்பு நின்ற கோழை உடையதாகும். அவன் மூட்டிய தீயிலேயே அவன் நீள்முடியை வைக்கின்றேன் நான். ராஜா, சிறையிலிருந்து எப்படி தப்பினாய்? விக்ரமன் விடுவித்தானா? இல்லை அம்மா, என்னை ஒரு மங்கை வந்து விடுவித்தாள். யார் அவள்? ஆம் அம்மா, இன்பத்தேன் மிதக்கும் தென்றல் போல இன்னலிலிருந்து விடுவிக்க இரவில் வந்தாள். வசந்தம் என்பது அவள் பெயர். வசந்தமா? வண்டமிழ் வளர்த்த மதுரையில் வடமொழி பெயரினை பெண்களுக்கு இடுவதில்லையே ராஜா. ஆனால் இவள் கோல இன்பத்தை கொட்டிவிடும் முத்துளி போல தூய தமிழ் பேசுகிறாள் அம்மா. நாணல் காட்டில் நாகம் எப்பக்கம் இருந்து வரும் என்பதை அறிய முடியாது ராஜா. அதுபோல பகை மிகுந்த பாண்டியன் பதியில் உன் உயிர் குடிக்க எவ்வழியில் எவர் வருவார் என்றும் கூற முடியாது. நான் அஞ்சுகிறேன். மறந்துவிடு அவளை, வாழவிடு என்னை. நல்லதம்மா, உங்கள் எண்ணம் என் செயல், உங்கள் மகிழ்ச்சி என் இன்பம் என்று கூறி களைப்பார சோலைக்கு சென்றான் ராஜாதிராஜன். அங்கே மன்னக மடந்தையை ஆதித்தன் கீழ் வானத்தில் தழுவி கொண்டிருந்தான். சிறிது நேரம் அமைதி நிலவியது. திடீரென விக்ரமன் சிரித்தான். விக்ரமா, ஏன் சிரிக்கிறாய்? கதிரவனை கண்டு சிரிக்கிறேன். ஏன்? வான வளையத்தில் நின்று வையத்தை முத்தமிட்ட கதிரவன் அத்தோடு வாழ்வை இழந்து விட்டான். விக்ரமா, நீ என்னை சொல்லுகிறாயா அல்லது ஆதித்தனை சொல்லுகிறாயா? நான் ஆதித்தனைத்தான் சொன்னேன். ஆனால் அது உனக்குமாகிவிட்டது. காதலும் கவலையும் இரட்டை குழந்தைகளோ? இல்லை, காதல் இன்பம் தருவது, குழந்தைகள் துன்பம் தருவன. ஆஹா, என்ன அனுபவம் விக்ரமா! வசந்தா என்று வந்து சந்திக்குமாறு சொன்னால்? ராஜா, நாளை அந்தி நேரத்தில் அரண்மனை அந்தப்புற பூஞ்சோலையில் நீர் விளையாட்டு தடாகத்தின் கரையில் இருப்பதாக சொன்னாள். என் இதய தடாகத்தில் இன்ப படகாய் மிதப்பவளை நாளை நான் காண முடியாது விக்ரமா. அன்னம் போல துடிதுடிக்கும் உள்ளத்தோடு நீலமணி சுடர் வானை பார்த்து ஏங்கி வாடுவாள் அவள். புயலிடை தோணி போல அலைந்து ஆடிய வண்ணம் நான் இங்கிருப்பேன். அன்னையர்களின் அறிவுரையே இப்படித்தான். இன்னலை நீக்குவதற்கு பதிலாக இடுக்கண்களை விளைவித்து விடுகிறது. என் அன்னை என்னிடம் அன்பு செலுத்த ஆரம்பித்தால் ஏதோ துன்பத்திற்கு ஆரம்பம் என்று ஓடிவிடுவதே ஒரு நல்ல பழக்கமாக நான் கையாண்டு வருகிறேன். விக்ரமா, அவள் உள்ளத்தில் கள்ளம் இருப்பது போலவா காணப்படுகிறாள்? அதுதான் முடியாதே. உள்ளத்தையே உன்னிடம் கொடுத்து விட்டவள் போலல்லவா காணப்பட்டாள்? சுட்டும் விழிச்சுடரில் சூழ்ச்சி வலையா தெரிகிறது? இல்லை, அன்பு மனத்தின் பிறப்பிடம். அவள் பூவார் சோலை மயில், பூவையர் அரசி. ராஜா, என்னை பொறுத்தவரை மாபெரும் வீரர்கள் நடுங்கும் அபாயங்களை எல்லாம் துரும்பென மதித்து உன் உயிரை காக்க கோட்டைக்கு வந்தாள். அவள் யார் என்பது மட்டும் எனக்கு இன்னும் சந்தேகம்தான். ஏன் விக்ரமா அந்த சந்தேகம் உனக்கு? ராஜா, அவள் அறிவரசியாக இருக்கிறாள். இன்னும் சில நாள் போனால் ஆடவருக்கு புத்தி இல்லை என்பதை நிரூபித்து விடுவாள் போல் இருக்கிறது. ஏன்? அவள் முன் அச்செடுத்த பதுமை போல ஆகிவிட்டேன் நான். அது மட்டும் அல்லாது ஆரம்பத்தில் என்னிடம் எவனோ ஒருவன் ஓலை ஒன்றை நீட்டினான். அதில் கண்டபடி இரவு பூங்கோதையை சந்தித்தேன். கடற்கரையில் படகுகள் காத்திருந்தன. நான் வரும் வழியில் செழியனை கட்டி போட்டேன். கட்டவிழ்த்தவர் யார் என்று புரியவில்லை. கோட்டை காவலாளி இருவரையும் கொல்லச் சொன்னாள். அவர்களை கொன்றேன். இந்நேரத்தில் நமனும் அஞ்சும் அந்த கோட்டைக்குள் அவள் எப்படி புகுந்தாள் என்பது கடவுளுக்கே விளங்கியிருக்காது, எனக்கும் விளங்கவில்லை. போதும் விக்ரமா, இனி அவளை நான் எப்படி சந்திப்பது? ராஜா, நீ உன் வாக்குறுதியை எவ்விதத்திலும் நாளை நிறைவேற்ற முடியாது. அன்னை அனுமதி மறுப்பு மட்டுமல்ல, அரசவை நாளை கூடுகிறது என்பதையும் நினைவில் வைத்துக்கொள். ஆம், அதை நான் மறந்தே விட்டேன். அன்னையின் ஆணை, அரசவை கூட்டம் ஆகிய இரு இடையூறுகள் என் இன்னல் தீர்த்த கண்ணல் தமிழை காத்திருந்து கண்ணீர் வடிக்கச் செய்யும். நீ நாளைக்கு போய் அவளிடம் ராஜாவை மறந்துவிடு என்று கூறி வந்துவிடு விக்ரமா.
பேஷ், 60 நாழிகை காதலை எந்த ஏட்டில் கண்டாய்? எந்த காலத்தில் உணர்ந்தாய்? இங்கனம் ஆரம்பத்திலேயே அஸ்தமிக்கும் காதல் உலகு இன்னும் தோன்றவில்லையப்பா. உண்மைதான் விக்ரமா. ஆனால் கொடுங்கோல் பூண்டு நிலமாளும் இடத்தில் பிறந்தவளின் நினைப்பை அகற்றாவிட்டால் சித்தம் துடிக்கும் என் அன்னைக்கு. ராஜா, என்ன கடலில் எழும் காதலால் ரத்தம் துடிக்காதா அவளுக்கு? ஆம் விக்ரமா, அந்த மலர்க்கூட்டம் வாடிவிடும். நிலையிலாதப்பர் என நிந்திப்பாள் உன்னை, மறுகணம் சிந்திப்பாள் மரணத்தை. ஆம், பிணத்தையும் ஸ்பரிசத்தால் பேச வைத்து, விழியால் எழுச்சியூட்டி, மதிவதனத்தால் மரக்குல மாட்சியை காட்டி, உலகையே தஞ்சமென தாளில் வர வீரமூட்டும் அந்த அமிர்த பெண் அங்கனம்தான் எண்ணுவாள். ஆனால் அனாதையாக முடிந்திருக்கக்கூடிய என்னை ஆளாக்க அல்லற்கடல் நீந்தி அன்பு தெய்வமாய் வளர்த்த அன்னையின் ஆணை அவள் எண்ணத்தை விட எனக்கு பெரிது. காதல் ஜோதி எனும் காந்த விளக்கை விட அன்னையின் அன்பாம் அகல் விளக்கு எனக்கு பெரிது. அழகு வெளிச்சத்தில் அறிவின் அன்பை இழந்து பிழை இழைக்க நான் தயாராயில்லை விக்ரமா. ஏமாற்றமும் ஏக்கமும் எனக்கு இருக்கட்டும். மேலும் தார்கோல வேந்தன் நாளை போர்க்கோலம் பூண உத்தரவிடுவார் என்று எண்ணுகிறேன். அறிவையின் அன்பை எண்ணி ஆயுதம் ஏந்த தடுக்க முடியுமா? அல்லது அருஞ்சமர்களம் செல்லாதிருக்க முடியுமா? தமிழரின் லட்சிய இன்பம் எங்கே? என் சிற்றின்பம் எங்கே? வெற்றி பெருமை எங்கே? வெறியின் சிறுமை எங்கே? ஆகவே ஏற்றமும் பெருமையும் அரசிற்கும் அன்னைக்கும் இருக்கட்டும். என்னை தனியே விட்டுவிடு என்று மனமுடைந்து எழுந்து நடந்த ராஜாதிராஜன் குளிர்பூம் சோலை சோவென்று அழுவதைக் கண்டான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.